அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்று எழுதிய ட்ரஸ்ட் 2023 வினாத்தாளில் உள்ள 100 வினாக்களுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கவர்மெண்ட் ஆன்சர் கீ இன்னொரு 10 நாளில் வந்துடும். அதுதான் இறுதியானது. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் கவர்மெண்ட் ஆன்சர் கீக்கும் 99% சேமாக தான் இருக்கும். இந்த வீடியோவானது மாணவர்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் நாம் வாங்க முடியும் அப்படின்றதுக்கான தோராயமான கணக்கீட்டிற்கு பயன்படும். அடுத்த வருடம்தான் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதே வினாத்தாளின் விரிவான விடை விளக்கங்கள் கூடிய வீடியோ நம்ம பின்னாடியே அப்லோட் பண்ணுவோம். கணித பாடத்தில் 25 வினாக்கள் இருக்குன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவோம். சயின்ஸ், சோசியல் சயின்ஸு, மேட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக 4 வீடியோக்கள் போட்டுருவோம். அதுதான் இனி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கணித பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 25 வினாக்களுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ பார்த்தரலாம். முதல் வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் 1. இரண்டாவது வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் 1. மூன்றாவது வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் 2. நான்காவது வினாவிற்கான விடை ஆப்ஷன்லேயே இல்லை. இதை நம்ம வைப்போம். கவர்மெண்ட் ஆன்சர் கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஐந்தாவது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 6க்கான சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 7க்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 8க்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 9ற்கான சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 10க்கான சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 11ற்கான சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 12ற்கான சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 13ற்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 14ற்கான சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 15ற்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 16ற்கான சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 17க்கான சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 18ற்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 19ற்கான சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 20ற்கான சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 21ற்கான சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 22க்கான சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 23க்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 24க்கான சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 25ற்கான சரியான விடை ஆப்ஷன் 2. டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே விடை குறிப்புகள் 1-2 தவறாக இருந்தாலும் விடை விளக்கங்களின் வீடியோவின் போது 100% சரியான ஆன்சர் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்தது அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 25 வினாக்களுக்கான விடைகளை பற்றி பார்க்கலாம். கேள்வி எண் 26. காந்த அச்சானது புவியின் அச்சிற்கு டேஸ் சாய்வாக அமைந்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 27. வில்லியம் கில்பர்ட் என்பவரால் முதலாக உருவாக்கப்பட்ட நிலைமின் காட்டி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடை வெர்சோனியம் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 28. குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மையானது டேஸ் வினாடிகளுக்கு 1 வினாடி என்ற அளவில் இருக்கும். சரியான விடை ஆப்ஷன் 3 10⁹. கேள்வி எண் 29. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வெப்ப ஆற்றல் காரணமாக பொருட்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றம். பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 1 தான். திரவம் வாயுவாக மாறுதல் அப்படிங்கிறது படிதல். இதுதான் பொருந்தாத ஒன்று. கேள்வி எண் 30. இந்திய ஆழ்நிலை விண்வெளி வளையகம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் 3 பைலாலு. கேள்வி எண் 31. ஒரு ஒளி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் செகண்ட் வேகத்தை கொண்டுள்ளது. ஒளியின் அலைநீளம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் 2 10 மீட்டர். கேள்வி எண் 32. மழைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பதற்கான காரணம். சரியான விடை பரப்பு இழுவிசை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 33. ஒன்றுக்கொன்று 60 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்ட 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் 4 5 பிம்பங்கள். கேள்வி எண் 34. நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்ப மதிப்பு. சரியான விடை ஆப்ஷன் 4 540 கலோரி பெர் கிராம். கேள்வி 35. பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 36. கீழ்கண்டவற்றுள் செம்பழுப்பு நிற வாயு
சரியான விடை ஆப்ஷன் 1 நைட்ரஜன் டை ஆக்சைடு. கேள்வி எண் 37 துரு என்பதன் வேதியியல் வாய்ப்பாடு. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 38 கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்று வயிற்றில் சுரக்கும் அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்க மெக்னீசியாவின் பால்மம் உதவுகிறது. இது சரி. காரணம் மெக்னீசியாவின் பால்மம் வலிமை குறைந்த காரமான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை கொண்டுள்ளது. விளக்கம் கூற்று காரணம் இரண்டுமே சரி. கூற்று சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 39 விட்ரியால் எண்ணெய் எனப்படுவது. சரியான விடை கந்தக அமிலம் ஆப்ஷன் 1. கேள்வி எண் 40 பின்னக்காய்ச்சி வடித்தலில் 175 டிகிரி செல்சியஸ் முதல் 325 டிகிரி செல்சியஸில் கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கும் உபபொருள். சரியான விடை ஆப்ஷன் 4 மண்ணெண்ணெய். கேள்வி 41 வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ள ஒரே தனிமத்தின் அணுக்கள் டேஸ் எனப்படும். சரியான விடை ஐசோடோப்புகள் ஆப்ஷன் 2. கேள்வி 42 லைக்கன் என்பது டேஸ் மற்றும் டேஸ் உயிரிகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாகும். பாசி மற்றும் பூஞ்சை. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி 43 பிரியான்கள் நோய் தொற்று ஏற்படுத்துவதில்லை, ஏனெனில் அவை டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருப்பதில்லை. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 44 பொறுத்துக. கோனிஃபெரேல்ஸ் கூம்பு வடிவ பசுமை மாறா தாவரங்கள். சைக்கட்டேல்ஸ் நேரான கிளைகள் இல்லாத சிறிய தாவரங்கள். நீட்டேல்ஸ் சிறிய வகை தொகுப்பு தாவரங்கள். ஜிங்கோயேல்ஸ் விசிறி வடிவ இலைகளை கொண்ட தாவரங்கள். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி 45 மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா. ஏ கோலை ஆப்ஷன் 3. கேள்வி 46 உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படும் பூஞ்சை. ட்ரைகோடெர்மா விரைடு ஆப்ஷன் 2. கேள்வி 47 விண்வெளி பயணத்தின் போது மனித கழிவுகளை மட்கச் செய்ய பயன்படுவது. குளோரெல்லா ஃபைரினாய்டோசா ஆப்ஷன் 1. கேள்வி 48 பொறுத்துக. கன்ஜக்டிவா கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கிறது. அக்குவஸ் திரவம் கண்ணின் உள் பாகங்களை பாதிக்கிறது. கண் பாவை ஒளியை கண்ணில் உள்ளே அனுப்புகிறது. ஸ்கிலிரா லென்ஸுக்கும் விழிவெண் படலத்துக்கும் ஊட்டமளிக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி 49 ஒரு குறிப்பிட்ட இனம் அழியும் தருவாயில் உள்ளது என்பதை தீர்மானிக்கும் சரியான காரணிகளை தேர்ந்தெடுக்கவும். ஏ சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 150க்கும் குறைவாக இருத்தல். இது தவறு. பி சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 250க்கும் குறைவாக இருந்து 3 ஆண்டுகளில் 25% அதிகமாக குறையக்கூடிய நிலை. இது கரெக்டு. சி சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை அடுத்த 10 ஆண்டுகளில் 80% அதிகமாக குறையக்கூடிய நிலை. இதுவும் சரி. சரியான காரணிகள் பி மற்றும் சி. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 50 டேஸ் கண்ணின் பாவையை அகலமாக்குகின்றன. சரியான விடை ரேடியல் தசைகள் ஆப்ஷன் 4. அடுத்தது சமூக அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 25 வினாக்களுக்கான விடைகளை பார்த்துடலாம். கேள்வி எண் 51 பின்வரும் நிகழ்வுகளை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்தவும். ஹண்டர் கல்விக்குழு 1882, மெக்காலாவின் குறிப்பு 1835, சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை 1854, வார்தா கல்வி திட்டம் 1937. வரிசைப்படுத்தினோம்னா சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி 52 வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் இந்து தேசபக்தன் ஆப்ஷன் 3. கேள்வி 53 கூற்று ஏ சூயஸ் கால்வாய் கட்டுமானத்திற்கு பின் இந்திய தொழில்துறை மேலும் சிக்கலை சந்தித்தது. சரி. காரணம் இது போக்குவரத்து செலவினை குறைத்ததுடன் இந்தியாவில் பிரிட்டிஷ் பொருட்களை மலிவானதாக மாற்றியது. காரணமும் சரி. கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 54 போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனி 1530ஆம் ஆண்டு தலைநகரை டேஸிலிருந்து டேஸுக்கு மாற்றியது. கொச்சின்லேருந்து கோவாக்கு மாற்றியிருப்பாங்க. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 55 வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி குயிலி ஆப்ஷன் 2. கேள்வி எண் 56 தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய இருவர். மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஆப்ஷன் 3. கேள்வி எண் 57 தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். கூற்று ஏ 1534 பம்பாய் போர்ச்சுகீசியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த கூற்று சரி. பி அப்படிங்கிற கூற்று மசூலிப்பட்டினம் தர்மலா வெங்கடபதி என்பவரால் ஆங்கிலேயருக்கு தானமாக வழங்கப்பட்டது. இது தவறு. சி கூற்று ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் 1687ஆம் ஆண்டு அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது. இந்த கூற்று சரி. கூற்று டி மாகாண சுயாட்சியை 1937ஆம் ஆண்டு
இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்திய தவறு 1935. ஆகவே கூற்று பி, டி மட்டும் தவறு. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 58. இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 59. பொறுத்துக. வண்டல் மண், ஆற்றுச் சமவெளிகள், செம்மண், இரும்பு ஆக்சைடு, கரிசல் மண், ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல், சரளை மண், சுவருதல். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 60. புவியின் 4 கோளங்களிலும் பரவியுள்ள கண்டம் ஆப்பிரிக்கா. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 61. தவறான இணைகளை கண்டறியவும். மொசாம்பிக் நெல், இந்த இணை தவறு. எத்தியோப்பியா கோகோ, இது சரி. சூடான் பருத்தி, இதுவும் தவறு. கானா காஃபி, இது கரெக்டு. தவறான இணை அப்படின்னா ஏ மற்றும் சி. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 62. உலக நகரமயமாக்கல் விளக்க குறிப்பு 2018 படி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரங்களில் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பெறுபவை முறையே புதுதில்லி மற்றும் சாங்காய். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 63. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று: நாம் விமானத்தில் மேலே செல்லும் பொழுது வளிமண்டல அழுத்தமானது நம்முடைய காதுகளில் உள்ள காற்றின் அழுத்தத்தை விட குறைவாக உள்ளது. கூற்று சரி. காரணம்: காற்று அழுத்தத்தை சமப்படுத்தும் பொழுது நம் காதுகள் அடைத்துக் கொள்கின்றன. காரணமும் சரி. கூற்று சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 64. கஞ்சமலையில் கிடைக்கும் உலோகத்தாது இரும்புத்தாது. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 65. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் நிழலிடப்பட்ட பகுதி இந்தியாவின் நில அதிர்வு மண்டலங்களில் எந்த மண்டலத்தில் அடங்கும்? சரியான விடை ஆப்ஷன் 4, மண்டலம் 5 தான். கேள்வி எண் 66. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். சரியான விடை ஆப்ஷன் 3, சுற்றுலாத்தலம். கேள்வி எண் 67. பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மறை தொடர்புடையது. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 68. கீழ்கண்டவற்றுள் எது அதிக நீர்மைத்தன்மை கொண்டது? சேமிப்பு. கேள்வி எண் 69. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 70. டெல்லி துருக்கி சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் மதிப்பு குறைந்த நாணயங்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. ஜிட்டால். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 71. பொறுத்துக. லோக் அதாலத், மக்கள் முன்னிலையில் வழக்குகளை தீர்த்தல். அமர்வு நீதிமன்றம், குற்றவியல் வழக்குகள். நடமாடும் நீதிமன்றம், கிராமப்புற மக்களின் இடர்களை தீர்த்தல். விரைவு நீதிமன்றம், நீண்டகால நிலுவை வழக்குகள். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 72. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். சரியான விடை சிறப்பு எல்லைப்புற படை. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 73. சிறார் நீதிச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2000. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 74. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். பிரிவு 26. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 75. தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட. பாருங்கள், 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. தவறான கூற்றுகள் எதுவோ அதான் கண்டுபிடிக்கணும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், இது சரி. பி, 40 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், இது தவறு. சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும், இதுவும் தவறு. இப்போ பி மற்றும் சி இரண்டுமே தவறு. ஆப்ஷன் 2. அடுத்தது மனத்திறன் பகுதி. இதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் கடைசி 25 வினாக்களுக்கான விடைகளை பற்றி பார்த்துடலாம். கேள்வி எண் 26 எண் தொடர் கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் 4 இருக்கிற 1. கேள்வி எண் 77க்கான சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 78க்கான சரியான விடை ஆப்ஷன் 2, 41. கேள்வி எண் 79ற்கான சரியான விடை ஆப்ஷன் 1. 80க்கான சரியான விடை ஆப்ஷன் 3ல் 24G. கேள்வி எண் 81க்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 82க்கான சரியான விடை ஆப்ஷன் 3ல் 18. கேள்வி எண் 83க்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 84க்கான சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 85க்கான சரியான விடை 2. கேள்வி எண் 86க்கான சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 87க்கான சரியான விடை ஆப்ஷன் 2, கருப்பு. கேள்வி எண் 88க்கான சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 89 சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 90க்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 91க்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 92க்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 93க்கான சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 94க்கான சரியான விடை ஆப்ஷன் 4.
கேள்வி எண் 95க்கான சரியான விடை ஆப்ஷன் 1 இ மற்றும் எஃப். கேள்வி எண் 96 சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 97க்கான சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 98க்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 99க்கான சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 100க்கான சரியான விடை ஆப்ஷன் 1. அவ்வளோதான். ட்ரஸ்ட் 2023 வினாத்தாளில் கேட்கப்பட்டிருந்த 100 வினாக்களுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் பார்த்துட்டோம். தேங்க்யூ.